அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி தோன்றின கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் தேய்பிறை 14ஆம் நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபடுறது சிறப்பு. அவ்வாறு சிவனை வழிபட்டால் சிவபெருமான் நமக்கு வேண்டுவன வழங்கி நமக்கு முக்தியும் அளிப்பார் என்று நம்பப்படுகிறது. பத்ம புராணம், கருட புராணம், சிவபுராணம், திருவிளையாடற் புராணம் போன்ற பல புராண நூல்களில் சிவராத்திரி தோன்றிய கதைகள் சொல்லப்படுகிறது. அவ்வாறு சொல்லப்பட்ட கதைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாகவும் வாசிகை பாம்பை கயிறாகவும் வச்சு கடையும் பொழுது வலி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு ஆழகால விஷத்தை கக்குது. அந்த விஷம் உலகையே அழிச்சிரும் அப்படிங்கிற காரணத்துக்காக சிவபெருமான் அந்த விஷத்தை விழுங்கிடுறாரு. அப்படி விழுங்கியதால சிவபெருமானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பார்வதி தேவி கழுத்தை பிடிச்சுக்கிறாங்க. அந்த விஷம் கீழே இறங்காம இருக்க கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்படி அங்கேயே அந்த தொண்டையிலேயே விஷம் தங்கிருது. அப்படி அந்த விஷம் தங்கினோடனே அவருடைய உடல் உஷ்ணமாகுது. அன்று இரவு முழுவதும் சிவனை வழிபட்டு தேவர்களும் அசுரர்களும் கண் விழித்து இருந்தார்கள். அன்றைய நாளை தான் சிவராத்திரியா மகா சிவராத்திரியா கொண்டாடுறதா சொல்றாங்க. மற்றும் ஒரு கதையில பார்த்தீங்கன்னா, பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவங்க அப்படிங்கிற பிரச்சனை வருது. அப்போ மற்ற தேவர்கள் எல்லாம் சிவனிடம் இதை சொல்கிறாங்க. அப்போ சிவன் லிங்கோத்பவரா ஜோதி பிளம்பாக ஒரு தூண் வடிவில் நெடுகிலும் நிற்கிறார். அப்போது என்னுடைய அடிமுடியை காண்பவர்கள் தான் சிறந்தவர்கள்னு சொல்கிறார். அப்போது அன்னப்பறவையாக மாறி பிரம்மனும் வராக உருவம் எடுத்து திருமாலும் அடிமுடியை தேடி போகிறாங்க. அன்னப்பறவையாக இருந்த பிரம்மன் மேல் நோக்கியும் வராக அவதாரம் எடுத்த திருமால் கீழ் நோக்கியும் அடிமுடியை தேடுறாங்க. ஆனாலும் அவங்களால சிவனினுடைய அடியையும் காண முடியல, முடியையும் காண முடியல. அப்படிப்பட்ட அந்த அடிமுடி தேடிய அந்த இரவு தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு வேடன் ஒருவன் வேட்டை தொழில் செய்கிறான். காடுகளில் வேட்டையாடுவான். அன்று மாலை முழுவதும் அவனுக்கு எந்த ஒரு விலங்கும் சிக்கவே இல்லை. வேட்டையில் எதுவுமே கிடைக்காததுனால இருட்டிருது. அந்த நேரத்தில் ஒரு சிங்கம் ஒன்று அவனை துரத்துது. அந்த சிங்கத்திடமிருந்து தப்புவதற்காக ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறான். அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்வ மரமாக இருக்குது. அப்போது அந்த சிங்கம் எங்கேயும் போகாமல் அந்த மரத்துக்கு கீழே அவனை சுற்றி வருது. அப்போ இவன் அறியாமல் அவன் தூங்கிடக்கூடாது, தூங்குனா கீழே விழுந்துருவான் அப்படிங்கிற பயத்தினாலையும் நேரம் போகிறதுக்காகவும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளாக பறித்து கீழே போட்டுகிட்டே இருக்கிறான். அப்படி கீழே போடும் பொழுது அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அந்த வில்வ இலைகள் எல்லாமே சிவலிங்கத்தின் மேலே விழுகுது. லிங்கத்திற்கு, அதாவது சிவனுக்கு பிடிச்சது வில்வ இலைகள் இல்லையா? அப்போ வேடனை அறியாமலேயே வில்வ இலைகளால் அந்த சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை பண்ணியிருக்கிறான். அப்போ இப்படியே போட்டுட்டு இருக்கும் பொழுது விடிஞ்சிருது. அந்த சிங்கமும் போயிருது. அப்போ அவன் இறங்கி பார்க்கும்போது அவன் சிவலிங்கத்திற்கு தான் பூஜை செஞ்சிருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ அன்று இரவு முழுவதும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ததன் பலனாக அந்த வேடனுடைய பாவங்கள் எல்லாம் போய் அவனுக்கு முக்தியை சிவபெருமான் கொடுக்கிறாரு. அப்படி அந்த மாதிரி வேடன் வணங்கிய அந்த இரவு தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. மற்றும் ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா, ஊழி காலத்தில் பிரம்மன் உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிருது. அப்போது திரும்பவும் இந்த அண்டத்தில் உயிர்களை தோற்றுவிக்கும் பொருட்டாக பார்வதி தேவி சிவலிங்கத்திற்கு 4 காலத்திலையும், அதாவது இரவு முழுக்கவும் விடியும் வரை சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து சிவனை வணங்கி வழிபட்ட அந்த நாளை தான் சிவன் ராத்திரியா மகா சிவராத்திரியா கொண்டாடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது போன்ற பல புராண கதைகள் மகா சிவராத்திரி தோன்றியதற்கான காரணங்களாக கூறப்படுகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவன் ராத்திரி முழுவதும் இரவு 4 கால பூசைகள் நடைபெறுகிறது. அன்று முழுவதும் விரதம் இருப்பது உடல் மற்றும் மன தூய்மை அடைவதற்கு வழிவகுக்கிறது. இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதால் நமக்கு புண்ணியம் கிடைக்கின்றது.
அது மட்டும் இல்லாமல் வில்வ இலைகளால் சிவனை அர்ச்சனை செய்து வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த சிவ வழிபாடு சிவராத்திரி அன்று நாம் செய்யப்படக்கூடிய சிவ வழிபாடு அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி முக்தியை பெறுவதற்கான வழியை அது கொடுக்கின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி வழிபாட்டை அனைவரும் மேற்கொண்டு பயன் பெறுவோமாக. மேலும் இதுபோன்ற பக்தி பதிவுகளுக்காக எங்களுடன் இணைந்திருங்கள்.